இப்போ என்ன பிளான் பண்ணணும்னு தெரியல. கரெக்டா? இதே ஒரு 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 பிஸ்னஸ் பிளான்ட்ட போய் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 100 கோடி எனக்கு பத்தாது, எனக்கு 1000 கோடியில் என்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்றவங்களாம் இருக்கான். புரியுதா? அதான் நமக்கு உங்களுக்கு வித்தியாசம். அப்போ நம்மளுடைய புரிதல் தன்மை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கு. ரைட்? இந்த கம்மித்தன்மையை வச்சுட்டு உங்கள் ப்ராடக்ட் ஜெயிக்கும் நம்புறது எந்த அளவுக்கு சரி? ரைட்? இப்போ யோசிங்க. இப்போ மார்க்கெட் ஃபிட் ப்ராடக்ட்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் கேட்ட கேள்விக்கு என்னென்ன ஆண்டர்பிரனர்ஸ், எத்தனை தொழிலதிபர்கள் என்னென்னவோ பண்றாங்க, அவங்கள தாண்டி நீங்க என்ன புதுசாக கொடுத்துட போறீங்க? உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் மார்க்கெட்ல இருக்கிறத விட பெட்டரா இருக்குமா? விலையில கம்மியா இருக்குமா? குவாலிட்டியா இருக்குமா? யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா? மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமா? யோசிங்க. ரெண்டாவது, இப்ப அப்படியே அந்த பிசினஸ் தூக்கி வர கட்டிடுங்க. இதுக்கு அடுத்தது நான் சொல்றது என்ன தெரியுமா? ஒரு பிசினஸ் டிப் சொல்றேன். அடுத்தது, எப்பயுமே நீங்க ஒரு பிசினஸ் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்கன்னு வச்சுப்போம், ஒரு பீட்டா டெஸ்டிங் மாதிரி கொடுக்கணும்.